வணக்கம். இன்றைய இன்றைய தலைமுறைக்காக நான் சசிகுமார், சகோதரர் ஜலால். இன்றைக்கு நாம் பேசப்போகும் கருத்தியல் அறிஞர் நோம் சாம்ஸ்கி, அமெரிக்க நாட்டின் அரசியல் அறிஞர், மொழியியலாளர் மற்றும் பல்வேறு சிறப்புகளை பெற்ற நோம் சாம்ஸ்கி, அறிஞர் நோம் சாம்ஸ்கியை பற்றி தான் ஒரு சிறிய உரையாடல். நவீன தாராளமயமாக்குதல் ஒரு போலியான கருத்தியல் என்று நோம் சாம்ஸ்கி சொல்கிறார். தத்துவங்கள் எதுவாக இருந்தாலும் சர்வாதிகார ஆட்சியில் தகவல் ஊடகங்களை பிரச்சாரத்துக்கு பயன்படுத்திக் கொள்கிறது. சுதந்திர உலகில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களின் ஆட்சியில் செயல்பாடுகள் எப்படி உள்ளது என்று அறிஞர் நாம் சாம்ஸ்கி கூறுகிறார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களின் ஆட்சி முறை செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்று அறிஞர் நோம் சாம்ஸ்கி கூறுகிறார். சோப்பு, ரொட்டி துண்டுகள் போல பொது கருத்துகள் உருவாக்கப்படுகின்றன. சட்டப்பூர்வமாகவும் அரசியல் அமைப்பு ரீதியாகவும் பேச்சு சுதந்திரம் நமக்கு இருந்தாலும் பேச வேண்டிய தளங்களில் அது மறுக்கப்படுகிறது. நவீன தாராளமயம் என்பது நான் லிபரல் கேபிட்டலிசம் என்பது யாருக்கோ சிலருக்கு முதலீட்டை குவிப்பது, சுதந்திரத்தையும் அதிகாரத்தையும் திரட்டி தருவது மூலமாக பெரும்பாலான பொது கருத்துகள் உருவாக்கப்படுகின்றன. ஊடகங்களை உதாரணமாக சொல்லும்போது, இத்தாலிய பிரதமர் சில்வியோ பெர்லுஸ்கோனி இத்தாலிய நாட்டில் தன் மக்களை கட்டுப்படுத்த செய்தித்தாள்கள், தொலைக்காட்சிகள், சமூக ஊடகங்கள், தகவல் தொழில்நுட்பங்கள் இவற்றையெல்லாம் பயன்படுத்தி 95% மக்களை கட்டுப்படுத்தியுள்ளார் என்று ஃபைனான்சியல் டைம் என்ற பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்கிறது. அறிஞர் நோம் சாம்ஸ்கி ஊடகங்களை பற்றி சொல்லும்போது மிகப்பெரிய தந்திரசாலியோட குணங்களை கொண்ட ஊடக இயல்பானது நம் தொடர்ந்து விமர்சிக்காமல் இருந்தால் நம்மளோட சொந்த சிந்தனை போக்கும் கூர்மையும் ஊடகங்கள் மேல் அவநம்பிக்கையும் நடப்பதற்கு முன்பே அரசியல் அனுமானம் இவற்றையெல்லாம் நாம் கைவிட்டு விடுவோம். சாதாரண பொதுமக்கள் எல்லா நேரங்களிலும் மனசாட்சி இல்லாதவர்களாக, இரக்கமில்லாதவர்களாக இருக்க மாட்டார்கள். சாதாரண மக்கள் அரசாங்க சலுகைக்காகவும் பொருட்களின் விலையும் மிக பரவலாக நம்பிக்கை வைத்திருந்தாலும் மக்களுக்கு எதிரான ஒரு கருத்து வேறுபாட்டால் மக்கள் அனைவரும் ஒரு சார்பாக மாறிவிடுவதற்கு வாய்ப்பிருக்கிறது. அதனால் அதை தெரிந்த அதிகார அமைப்பு மக்களுக்கு எது தேவை என்பதை ஊடகங்கள் மூலியமாக மக்களை தயார்படுத்துகிறார் அப்படின்னு அறிஞர் சாம்ஸ்கி சொல்றார். அமெரிக்காவை பற்றி சொல்லும்போது
அமெரிக்கா ஒவ்வொரு ஒவ்வொரு நாடுகளின் மீதும் போர் தொடுக்கும் போது நீதி, தர்மம், சுதந்திரம் இந்த பெயர்ல அமெரிக்கா மற்ற நாடுகள் மேல போர் தொடுக்குது. இந்த அமெரிக்கா பேசும் பெரும் சுதந்திரம் என்பது அதுக்கு பின்னாடி ஒளிந்திருப்பது மற்ற நாடுகளின் மேல் போர் தொடுப்பதற்கு, மற்ற நாடுகளை அழித்தொழிப்பதற்கான சுதந்திரம் என்பதை நான் புரிந்து கொள்கிறேன் என்று நோம் சாம்ஸ்கி சொல்றார். அந்த சுதந்திரத்துக்கு பின்னாடி இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு நாடும் மதிப்பிடும் அமெரிக்கா, ஒவ்வொரு நாடும் நீதி, தர்மம், சுதந்திரம் என்று மற்ற நாடுகளை மதிப்பிடும் அமெரிக்கா தன் சுய விமர்சனத்தை, சுய மதிப்பீடு அதை அணுக வேண்டும். ஏனென்றால் அமெரிக்கா பேரரசே பழங்குடி மக்களின் மேல் அடித்தளமாக கட்டப்பட்ட கட்டமைப்பு. பழங்குடிகளை நிலங்களை பறித்து, பழங்குடிகள் நொறுக்கப்பட்டு, பழங்குடிகள் அழிக்கப்பட்டு, சிதறடிக்கப்பட்ட மக்களை அந்த நிலங்களிலிருந்து அவர்களை வெளியேற்றி அந்த நிலங்களை வேலை செய்வதற்காக ஆப்பிரிக்காவிலிருந்து கருப்பின மக்களை அடிமைகள் ஆக்கி கப்பல் வழியாக, கண்டம் விட்டு கண்டம் கப்பல் வழியாக கொன்று வரும் வழியிலேயே நிறைய கருப்பின மக்கள் இறந்து போனார்கள். நீதி உள்ள மக்கள் அந்த நிலங்களில் அடிமையாகவும், ஆடு மாடுகளை போலவும், சுதந்திரத்தை இழந்தும், மரியாதை இல்லாமலும் அந்த மக்கள் நடத்தப்பட்டார்கள். மார்லோ எழுதிய பஃபலோ சோல்ஜர்ஸ் என்ற இந்த நூலை நீங்கள் வாசித்தால் நிறைய சோகங்கள், நிறைய உண்மைகள் உங்களுக்கு புலப்படும். இப்போ நீங்க ஜப்பான் 2ஆம் உலக போரில் அமெரிக்கா கலந்து கொள்ளாமலே இருந்தது. ஜெர்மனியில் பாசிச போர் நடந்து கொண்டிருக்கும் போது லட்சக்கணக்கான யூதர்கள் வெளியேற்றப்பட்டார்கள். அமெரிக்கா அவர்களை விடவில்லை, அந்த எல்லையவே நிப்பாட்டினாங்க. அமெரிக்கா 2ஆம் உலக போரில் எப்ப குதிச்சுதானா, பேரல்ங்கிற இடத்துல ஜப்பான் குண்டுகளை வீச போதுதான் 2ஆம் உலக போரிலே அமெரிக்கா தன்னுடைய யுத்தத்தை தொடங்கியது. ஹிரோஷிமா, நாகசாகி என்ற இடத்தில் அணு ஆயுத குண்டுகளை வீசி எறிந்தது. 2ஆம் உலக போர் என்பது அமைதிக்கான போராக உலகத்துக்கு அறிவிக்கப்பட்டது. அமைதிக்கான போரில் அணு ஆயுதங்கள் எதற்கு என்று அறிஞர் நோம் சாம்ஸ்கி கேள்விகளை கேட்கிறார். அப்பொழுது இருந்த அதிபர் ட்ரூமேன் என்பவர் இது ஒரு வரலாற்று நிகழ்வு என்று கூறினார். அதேபோல் வியட்நாம் போரில் கொரில்லா தாக்குதலை மேற்கொண்ட மக்களுக்கு எதிராக அமெரிக்கா யுத்தத்தில் ஈடுபட்டது. அதில் 12 ஆண்டுகளாக அந்த யுத்தங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருந்தது. இந்த யுத்தத்தின் முடிவில் தெற்கு வியட்நாமினர் அவர்கள் கிராமங்களிலிருந்து நகரமயமாக்குதலுக்கு இந்த
நோக்கம் மக்களை பயமுறுத்தி கிராமங்கள்லேருந்து நகரங்களுக்கு நகரமயமாக்குதல் நோக்கம். அவ அந்த அதன் நோக்கமாக தான் அது செயல்பட்டது. அதில் த கிளாஸ் சிவிலைசேஷன் என்ற நூலுக்காக அறியப்படும் ஹான்டங்டன் என்பவர் பென்டகன் அதிகாரிகள் அனைவருமே இந்த போரை பாம் ஓ கிராம் என்றார்கள். இந்த போர் சிக்கல் தீர்க்கப்பட்டது. எப்படி என்றால் மொழியாடல் வைத்து தீர்க்கப்பட்டது, ஸ்லோகன் வைத்து தீர்க்கப்பட்டது. பாம் ஓ கிராம் என்ற ஸ்லோகன் மூலியமாக கிராமங்கள் இந்த மக்கள் நகரங்களுக்கு இடம்பெயர்ந்தார்கள். இதில் அமெரிக்க வீரர்கள் 58,000 பேர், வியட்நாமினர், கம்போடியர், லாவோசியர் சுமார் 20 லட்சம் பேர் கொல்லப்பட்டார்கள். உண்மையிலே நீங்கள் ஹாலிவுட் படங்களை பார்ப்பதென்றால் நீங்கள் நம்பவே மாட்டீர்கள். இந்த போரில் அமெரிக்கா தோற்றுதான் போனது. ஃபார் ரீசன்ஸ் ஆஃப் ஸ்டேட் என்ற கட்டுரையில் அறிஞர் நோம் சாம்ஸ்கி அமெரிக்க அதிகாரிகள் எப்படி படிப்படியாக சிந்திக்கிறார்கள், கண்மூடித்தனமான கொள்கைகளை எப்படி அவர்கள் பிரதிபலிக்கிறார்கள் என்று வியட்நாமின் குண்டுவீச்சில் ஈடுபட்ட ஒரு அமெரிக்க விமானி சொல்கிறார். முதலில் குண்டு தயாரித்தவர்கள் பெட்ரோல் குண்டுகளை தயாரித்தார்கள். பெட்ரோல் குண்டுகள் மக்கள் மீது வீசப்பட்டது. நல்ல சுறுசுறுப்பான மக்கள் என்றால் அந்த தீயை அணைத்து விடுவார்கள். இரண்டாவது முறை குண்டு தயாரிக்கும் போது பாலிஸ்டரின் கலவையாக குண்டு தயாரித்தார்கள். அது அவர்களது உடம்பில் ஒட்டிக்கொள்ளும். அவர்கள் தண்ணீரில் மூழ்கினால் அது விலகிக் கொள்ளும். மூன்றாவது குண்டை தயாரித்தார்கள். அது வெள்ளை பாஸ்பரஸ் கலவையுடன் சேர்ந்து அந்த மூன்றாவது குண்டை தயாரித்தார்கள். இந்த குண்டு தண்ணீரிலே அவர்களோட உயிர் வந்து போய்விடும், இறந்து விடுவார்கள். அப்படி என்று அந்த விமானி என்ன சொல்கிறார் என்றால், ரணத்தோடு வாழ்வதை விட இறந்து போவதே மேல் என்று தன் மகிழ்ச்சியை தெரிவிக்கிறார். விமானத்திலிருந்து குண்டு வீசியதற்கு இந்த மனநிலை ஏன் ஏற்பட்டதென்றால், அவர்கள் சொல்லும் கொள்கைகளும் அவர்கள் சொல்லும் நியாயங்களும் அந்த விமானிக்கு அவர் தன் கொள்கையை கண்மூடித்தனமாக பின்பற்றுகிறார். இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு மூன்றாம் உலகப் போர் நடக்கவில்லை என்பதை காட்டிலும் பல நாடுகள் அமெரிக்கா போர் தொடுத்திருக்கிறது அல்லது தாக்கியிருக்கிறது. அதில் கொரியா, கோதமாலா, கியூபா, வியட்நாம், கம்போடியா, லாவோஸ், பனாமா, சூடான், யுகோஸ்லாவியா, எல்சல்வேடர், நிராகுவா, சோமாலியா, இது போன்ற பல நாடுகளில் அமெரிக்கா போரில் ஈடுபட்டிருக்கிறது அல்லது தாக்கியிருக்கிறது அல்லது அவர்களுக்கு ஆயுத உதவி செஞ்சிருக்கு என்று நோம் சாம்ஸ்கி சொல்கிறார். நோம் சாம்ஸ்கியோட சித்தாந்தங்கள் எந்த ஒரு சித்தாந்தம் சார்பற்றவை. அவர் அரசியல் ஆழமான புரிதலில் இந்த கருத்துக்களை சொல்கிறார். நோம் சாம்ஸ்கி
ஒரு அமெரிக்க குடிமகனாக இருந்தாலும் உலக மக்களுக்காக அரசியல் பேசின, உலக மக்களுக்காக அரசியல் பேசுகின்ற ஒரு மிகப்பெரிய இந்த நூற்றாண்டின் சிந்தனையாளர் நோம் சாம்ஸ்கி. 1979ஆம் ஆண்டு ரஷ்யா ஆப்கானிஸ்தான் மேல் யுத்தம் செய்தது. அந்த யுத்தம் முடிவில் கிளாஸ்நாட் ஒரு ஒப்பந்தம், சீர்திருத்த ஒப்பந்தம் செய்யப்பட்டது. போர் நிறுத்தப்பட்டது. ரஷ்யாவில் உள்ள வெளியுறவு அமைச்சர் இந்த போர் அறநெறியற்றது, சட்டவிரோதமானது என்று ரஷ்யாவிலிருந்து ஒரு அமைச்சரே இது வெளிப்படையாக அறிவித்தார். அதை போன்ற அமெரிக்காவில் ஒரு குறுக்குவெட்டு பார்வை இல்லை என்பது ஏன் என்ற கேள்வி எழுப்புகிறார் நோம் சாம்ஸ்கி. ஒரு அமெரிக்கா குடிமகனாக இருந்து உலக மக்களுக்கு இவ்வளவு சிந்திக்க முடியுமா என்று ஒரு மிகப்பெரிய அறிவு ஜீவியாக வாழ்ந்து கொண்டிருக்க நோம் சாம்ஸ்கியோட கருத்துக்களும் அரசியல் தத்துவங்களும் பெரும்பாலான மக்கள் நோம் சாம்ஸ்கி அவர் நூல்களை படித்து இந்த உலக அரசியல் புரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்று கருதுகிறேன். இன்றைய தலைமுறைக்காக நான் சசிகுமார், சகோதரர் ஜெயலால், பார்வையாளர்கள் எங்களை ஆதரித்து எங்களுக்கு உங்களோட அன்பை வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.